Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி கல்யாண வீட்டு பந்திலெல்லாம் பரிமாறுற மாதிரியான ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் எப்படி வீட்டிலையே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு விஷயந்தாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த நம்ம கேசரி செய்யும் போது நமக்கு அதில் வர ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, கேசரி ஆறின பிறகு கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும், கெட்டிப்பட்டு போயிடும். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் ரொம்ப வெந்து அல்வா மாதிரி பிசு பிசுப்பாக போயிடும். நமக்கு அந்த கேசரியோடைய பதம் வந்து பிசு பிசுப்பாகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பாருங்கள், நான் இந்த உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதே தெரியும். அந்த இலையிலேயே ஒட்டாமல் நல்லா சூப்பராக அந்த இலையிலேருந்து நீங்கள் இப்படி கைனாலேயோ இல்லை ஸ்பூன்லேயோ எடுக்கும் போது நல்லா வழுக்கிட்டு அப்படியே ஒரு மணலான கேசரி கல்யாண வீட்டிலலாம் இன்னொரு தடவை கேட்டு வாங்கி கூட நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு பதத்தில் ஒரு டெக்ஸ்சரில் ரொம்பவே சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கான அளவுகள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வீடியோவில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அந்த அளவு தான். அது என்னென்ன பொருள் எந்தெந்த ரேஷியோவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் முக்கியமான 2 டிப்ஸ் இருக்குது. அதையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோட லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேசரி செய்யும் போது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த கேசரி இதே மாதிரி சூப்பரான ஒரு பதத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ என்னென்ன பொருள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். இப்போது முந்திரி கிஸ்மிஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் தான், எவ்வளவு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி கிஸ்மிஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேசரியில் அந்த ஸ்மெல்லு. இப்போது முக்கியமான பொருள்களுடைய அளவு என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியாக சுலபமாக நீங்கள் இந்த அளவுகளை ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். நீங்கள் எப்போ கேசரி செஞ்சாலும் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு பதத்தில் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த டம்ளரில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் தான் எல்லா பொருளோட அளவும் சொல்லியிருக்கேன். இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நல்ல நெய் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து நான் ஒரே மாதிரியான டம்ளரில் தான் சொல்லியிருக்கேன் அளவு. அதே மாதிரி 1/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த விதமான வாசனையும் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த நெய் எண்ணெய் 2 சேர்த்து உங்களுக்கு 1/2 டம்ளர்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ரவை, நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 1/2 டம்ளர், 1 டம்ளர் அளவுக்கு ரவை, 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெய் 1/4 டம்ளர், எண்ணெய் 1/4 டம்ளர் 2 சேர்த்து 1/2 டம்ளர் நெய்யோட அளவு, அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு ரவை, 1/2 டம்ளர் சர்க்கரை. அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளருக்கு நெய்யும் எண்ணெயும் எடுக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே டபுள் பண்ணிங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ரவைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 1/2 சர்க்கரையை அப்படியே டபுள் பண்ணி 3ஆக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நம்ம 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போது அந்த தண்ணியை வந்து நான் இந்த பாத்திரத்தில் அளந்து சேர்த்துக்கிறேன். தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே டம்ளர் அளவில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா பொருளுமே ஒரே அளவு இல்லைனா ஒரே மாதிரியான கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த அளவெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது ரெண்டும் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 1/4 டம்ளர், மொத்தம் 1/2 டம்ளர் எண்ணெய் நெய், அதை அப்படியே டபுள் பண்ணிங்கன்னா 1 டம்ளர் ரவை, அதுக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை, இந்த 1/2 டம்ளர் சர்க்கரையை அப்படியே டபுள் பண்ணிங்கன்னா 3 டம்ளருக்கு தண்ணி. இது தாங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போ செஞ்சாலும் ரொம்ப சூப்பரான பதத்தில் கேசரி வர்றதுக்கு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த 3 டம்ளர் தண்ணியை நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டான்னா நீங்கள் கலர் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கேசரினாலே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போது அதே டைமில் அடுப்பில் ஒரு கடாய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அது ஹீட் ஆகி லேசாக கலர் மாறி வறுபடுற போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டிங்கன்னா கிஸ்மிஸ்லாம் நல்லா பலூன் மாதிரி ஊப்பி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா முந்திரியும் திராட்சையும் நிறம் மாதிரி வந்த பிறகு இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சாச்சு.
இப்போ முந்திரி வறுத்த அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய், அதை சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம சேர்த்து 1/4 டம்ளர் நெய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவை நல்லா காஞ்ச பிறகு 1 டம்ளர் ரவை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குறைஞ்சது 4 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா இதை வறுத்துக்கணும். இந்த எண்ணெய் நெய் கலவையில் இந்த ரவை நல்லா வறுபடணும், நல்லா பொரிஞ்சு வேகும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதே சமயம் நீங்கள் கிண்டாமல் விட்டுடக்கூடாது, கொஞ்சம் கைவிடாமல் கிண்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக இந்த ரவையை இந்த மாதிரி நெய்யில் எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். ரவையோட கலர் கூட கொஞ்சம் மாறினாலும் பரவாயில்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரவை நல்லா வறுபடணும். ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, திரும்ப ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மணலான கேசரி கிடைக்கும். இதுதாங்க இதில் ஒரு முக்கியமான டிப்ஸு. இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த கேசரியோடைய பதம் சூப்பராக இருக்கு இல்லையா, அதுக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். பாருங்கள், நல்லா அந்த நெய்யில் அந்த ரவை நல்லா பொரிஞ்சு வேகும். வீடியோட லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வறுக்கிற இந்த டயத்தை நான் கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். நான் அடுத்தடுத்த பொருள் போடுறத கட் பண்ணி காமிச்சிட்டேன்னா நீங்கள் அடுத்தடுத்து சேர்க்கலான்னு நினச்சிருவீங்க. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ரவை எவ்வளோ நேரம் நான் வீடியோலேயே வறுத்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குறைவான தீயில் வச்சு நல்லா அந்த ரவை நல்லா பொரிஞ்சு வேகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வேகுது பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே பபிள்ஸாக வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனையும் நல்லா ரவை வறுபடும் போது வாசனையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு தான் நம்ம அந்த பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அந்த 3 டம்ளர் தண்ணியை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரவை நல்லா வறுபட்டு நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கலரும் ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். ரவை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியை சேர்க்கும் போது கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. பாருங்கள், நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண கூட செய்யலை. தண்ணி சேர்க்கும் போது கரண்டி வச்சு அவசரமாக மிக்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா வறுபட்ட ரவையில் கொதிக்கிற தண்ணியை சேர்க்கும் போது கொஞ்சம் கூட கட்டி விழுகாது. நீங்கள் பயப்படாமல் பொறுமையாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் பொறுமையாக கலந்து விடலாம். பார்த்திங்களா, கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காது இந்த மாதிரி செய்யும் போது. இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த வறுபட்ட ரவையில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி விழுகிறது அந்த பிரச்சனையே நமக்கு கேசரியில் வராது. இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ் நல்லா சிம்மில் தான் இருக்குது. இதுக்கு மேலே ஸ்டவ்வை நம்ம ஹை பண்ண போகிறதே கிடையாது. சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நீங்கள் ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது இப்படி மூடி வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே இது நல்லா நெய்யில் பொரிஞ்சு நல்லா வெந்த ரவை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இந்த 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு. நான் உங்களுக்கு அந்த கரண்டி வச்சு கிண்டும் போதே அதனுடைய பதம் உங்களுக்கு தெரியும். நல்லா மணலாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு ரவை. இந்த அளவுக்கு ரவை நல்லா குக் ஆன பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ரவை வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா கேசரி நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு இப்படி பண்ணும்போதே பாருங்கள் நல்லா மணலாக தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ரவை வெந்து வந்துடணும். இந்த பதம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வறுக்கிறோம் இல்லையா, நெய் எண்ணெய் கலவையில், அந்த மாதிரி வறுத்தா தான் இந்த பதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1.5 டம்ளர் சர்க்கரை வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற இந்த 1.5 டம்ளர் சர்க்கரை அப்படிங்கிறது 1 டம்ளர் ரவைக்கு ரொம்பவே கரெக்டான ஒரு அளவுள்ள இனிப்பாக இருக்கும். அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சா மட்டும் கொஞ்சம் கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே ஒரு நல்ல இனிப்பாக தான் இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சர்க்கரை நல்லா உருகி நம்மளுடைய கேசரியும் ஒரு லிக்விடான பதத்துக்கு வரும். சர்க்கரை சேர்த்த உடனே நம்மளுடைய கேசரி ஒரு சூப்பரான ஷைனிங்க்கு வந்துடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா பளபளன்னு நம்மளுடைய கேசரியோடைய பதமும் டெக்ஸ்சரும் வந்துடும்.
கொஞ்சம் இலக்கம் கொடுத்து சர்க்கரை கரையிறதுனால இலக்கம் கொடுத்து கொஞ்சம் லிக்விடாகவும் வரும். ஆனால் அது ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா இறுகி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பேன்லேயே வச்சு கிண்டணுங்கிற அவசியம் கிடையாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு, சர்க்கரை நல்லா லிக்விடான பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி லிக்விடாக இருக்க மாதிரி தெரியும். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்ச பிறகு கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊற்றிருந்த அந்த எண்ணெய் நெய் எல்லாமே உங்கள் கேசரி மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது தாங்க சூப்பரான கரெக்டான பதம். இப்போ பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் இது கெட்டியாகணும்னு நினச்சி நீங்கள் இதுக்கு மேலே ஸ்டவ்வில் வச்சு கலந்துகிட்டே இருக்கக்கூடாது. இந்த பதத்துலேயே நீங்கள் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போர்ஷன் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். இப்போது நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உடனடியாக இதை சர்வ் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் ஒரு இலகின பதத்தில் தான் நம்மளுடைய கேசரி இருக்கும். இப்படி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை அப்படியே அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான பதத்தில் நம்மளுடைய கேசரி நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ 4 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம். இப்போ நம்மளுடைய கேசரியை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கேசரி என்ன மாதிரியான ஒரு சூப்பரான பதத்தில் இருக்குன்ட்டு. அப்படியே மணலாக நெய் மிதக்க சூப்பரான கேசரி ரெசிபி. நீங்கள் இதே மெத்தடில் நான் சொல்லியிருக்கிற இதே ரேஷியோவில் எல்லா பொருளும் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். கொஞ்சம் கூட அந்த கேசரியில் பிசுப்பு தன்மை இல்லாமல் அந்த ரவை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா மணலாக கல்யாண வீட்டு பந்தியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.